ராஜ நர்த்தகி அத்தியாயம் 8. என்றைய தினம் அருள்மொழிவர்மரின் தரைப்படை சேர நாட்டின் எல்லையை கடந்து முன்னேறுமோ அதற்கு 2 தினங்களுக்கு பிறகு சோழத்தின் கடற்படை தளபதி காந்தலூர் சாலையில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஏற்பாடாகியது. இந்த 2 முனை தாக்குதல்களுக்குமே காலக்கெடுக்களும் நிர்ணயிக்கப்பட்டன. அந்த காலக்கெடு தவறாமல் இருப்பதுதான் முக்கியம் என்று அனைவரும் உணர்ந்திருந்தனர். ஆனால் அதன்படி நடக்க முடியாது போகுமோ என்ற ஐயம் ஏற்பட்டது அருள்மொழிவர்மருக்கு. தரை மார்க்கமாக பயணப்பட்ட அவனது பெரும் படை இடையில் பாண்டியன் அமரபுஜங்கனின் எதிர்ப்பினை சந்திக்க நேர்ந்தது. அருள்மொழி படையெடுத்து வருகிறான் என்று அறிந்ததுமே நண்பன் அமரபுஜங்கனுக்கு தூது அனுப்பினான் பாஸ்கர ரவிவர்மன். நான் ஆயத்த நிலையில் இல்லை. முன்னேற்பாடுகளுக்கு எனக்கு இன்னும் சில காலம் தேவை. சோழனை தாமதப்படுத்த முடியுமா என்று பார்க்கவும். நண்பனின் கோரிக்கையை மறுதளிக்க முடியாமல் படையுடன் வந்தான் அமரபுஜங்கன். போரிட்டு வெல்வது நோக்கமல்ல, அது முடியாது, நடவாது என்பது அவனுக்கு தெரியும். கூடியவரை தாமதப்படுத்துவதுதான் எண்ணம். இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அருள்மொழி. ஏற்கனவே நிர்ணயித்த காலக்கெடுக்கல் தவறக்கூடாது என்பதில் குறியாக இருந்த அவன் அதே நேரத்தில் தன் படையினரை முழுமையாக பாண்டியனை முறியடிக்க பயன்படுத்தவும் விரும்பவில்லை. அதற்கு அவசியமும் இல்லை என உணர்ந்து ஒரு பகுதியினரை பயன்படுத்தினான். இன்னும் நீண்ட தூர பயணம் பாக்கி இருந்தது. அதன் பின் பெரும் போர் நடத்த வேண்டியிருந்தது. அனைத்து படையினரையும் களைப்புற செய்வதில் அர்த்தமில்லை. அமரபுஜங்கனை எதிர்க்கின்ற படைக்கு தலைமை தாங்க தனக்கு வாய்ப்பளிக்குமாறு வேண்டினான் கம்பன் மணியன். பிரபோ, நீங்கள் நடத்திய வீர விளையாட்டு போட்டிகள் பலவற்றில் கலந்து கொண்டு அனைவரிலும் சிறந்த வீராதி வீரன் என்று பெயர் எடுத்தேன். இருப்பினும் என்னையும் இப்போட்டிகளில் பரிசுகளும் பட்டங்களும் பெற்ற வேறு 30 தாங்கள் நடத்துகின்ற விதம் புரியவே இல்லை. எங்களை கண்ணே போல் காத்து பொன்னே போல் போற்றவா அழைத்து வந்தீர்கள்? படைகளுக்கு தலைமை தாங்கி களம்புக அனுமதியுங்கள் என்றான் கம்பன் மணியன். வீரனுக்குரிய மணியான வார்த்தைகளை பேசினாய் என்று கம்பன் மணியனை மெச்சினான் அருள்மொழி. நீ வீராதி வீரன் மட்டுமல்ல, புத்தி சாதுரியமும் உள்ளவன் என்பதை அந்த வீர விளையாட்டுகளின் போதே நான் உணர்ந்து விட்டேன். அதனால்தான் அனைத்து வீரர்களிலும் நீயே ஒப்பற்றவன் என்று தேர்ந்தெடுத்தேன். மணியா, நீ மறந்திருக்க மாட்டாய். அன்றைய வீர விளையாட்டில் பல மல்யுத்த வீரர்களை மண்ணை கவ செய்த நீ கடைசியாக என்னையே சந்திக்க வேண்டியிருந்ததல்லவா? ஆம் பிரபு. மன்னரே வீர விளையாட்டில் பங்கேற்க வருகிறார் என்று அறிந்தபோது நான் கொஞ்சம் கலங்கித்தான் போய்விட்டேன். மல்யுத்தத்தில் யாரை வென்றாலும் உங்களை வெற்றி காண முடியாது என்பது மல்லர்கள் அனைவருக்கும் தெரிந்த செய்திதானே. அந்த கலையில் சிறப்பு தேர்ச்சி பெற்று தன்னிகரற்று விளங்குவோராயிற்றே நீங்கள். கம்பன் மணியா, இங்கு நாம் தனித்திருக்கிறோம். தயங்காமல் பேசலாம். நீ அன்று மெய்யாலுமே என்னிடம் தோற்றாயா? தோற்று போனது போல நடித்தாய் அல்லவா? என்னை வீழ்த்தி விடுகிற நிலைக்கு வந்துவிட்ட நீ கடைசி கட்டத்தில் சோர்ந்து விட்டது போல காட்டிக்கொண்டு சரிந்து விடவில்லையா? உண்மையை சொல். பிரபு, தாங்கள் கூர்மதி கொண்டு அறியாத எந்த உண்மையை நான் கூறப்போகிறேன் என்றான் கம்பன் மணியன். அந்த கணத்திலேயே உன் வீரத்தையும் புஜபல பராக்கிரமத்தையும் மட்டுமின்றி புத்தி சாதுரியத்தையும் நான் புரிந்து கொண்டேன். முரட்டு வீரத்துக்கு மட்டுமின்றி அந்த சமயோசித அறிவுக்கும் இந்த போரில் தேவை இருக்கிறது என்பதால் அன்றைய வீர விளையாட்டுகளில் வென்ற 30 பேருக்கும் உன்னையே தலைவனாக்கினேன். பாகியசாலியானேன். நன்றி நவிழ்கின்றேன் மன்னவா. ஆனால் அந்த வீரத்தையும் அறிவு கூர்மையையும் தாங்கள் பயன்படுத்தி கொள்ள காணோமே. உரிய நேரம் வர காத்திருக்கிறேன் மணியா என்ற அருள்மொழிவர்மன் குந்தவையின் திட்டத்தை விவரித்தான். வெளிப்படையான போரில் ஈடுபட்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை விட மீட்பு பணியில் ஈடுபட போகிற உனது சின்னஞ்சிறு படையின் சாகசம்தான் முக்கியமானது. இந்த படையெடுப்பு முழு வெற்றி பெறப் போகிறதா அல்லது வெற்றிக்கு இடையேயும் தோல்வியையே தழுவப் போகிறதா என்பது 31 பேர்களை பொறுத்திருக்கிறது. புரிகிறதா? முற்றிலும் உணர்ந்து கொண்டேன் பிரபு. தாங்கள் என்னிடமும் என் 30 தோழர்களிடமும் வைத்துள்ள நம்பிக்கை வீண் போகாது. கம்பன் மணியன் பேசி முடிக்கும் முன்னர் அரசருக்கு அவசர செய்தியுடன் பாசறைக்குள் நுழைந்தான் ஒரு படைத்தலைவன். மன்னா என்று அழைத்து தடுமாறி நின்றான். என்ன சொல்லு. பாண்டியன் இருமுனை தாக்குதல் நடத்துவதாக தோன்றுகிறது. தென் திசையிலிருந்து இன்னும் ஒரு படை நம்மை நெருங்குகிறது. அவர்கள் ஏந்தி இருப்பதும் கயல் கொடிகளே. நமது முன்னணி சாரணர் அனுப்பிய அவசர செய்தி இது மன்னவா. என்னது, அமரபுஜங்கனுக்கு அவ்வளவு வலிமையா என்று ஒரு கணம் திகைத்த அருள்மொழி சட்டென்று ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். அவனது சுட்டு விரல் நெற்றியை தட்டுவது நின்றபோது பாண்டியனின் மணிமுடிக்கு உரிமை கொண்டாடுவோர் 1க்கும் மேற்பட்டவர் உண்டு என்ற வார்த்தைகள் அவன் கண்டத்திலிருந்து வெளிவந்தன.
கம்பன்மணியா, நீ என்ன நினைக்கிறாய்? வரவேற்கப்பட வேண்டியவர்களை அவசரப்பட்டு எதிர்த்துவிடக்கூடாது என்றுதான் நானும் கருதுகிறேன் பிரபு என்றான் கம்பன்மணியன். தாக்குதலை நோக்கி எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கயல் கொடிகள் சிலவேனும் அருகில் நெருங்கும் போது வெள்ளை கொடிகளாக மாறுகின்றனவா என்று பார்க்க வேண்டும். அப்படியானால் நீயே நேரில் சென்று நிலைமை இன்னதென்று அறிந்து வா என்று அனுப்பினான் அருள்மொழி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 9. அருள்மொழியின் ஊகம் பொய்க்கவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் அவனும் வீரபாண்டியனும் பாசறையில் உபசரிப்பு முடித்து உரையாடி கொண்டிருந்தார்கள். மன்னா, உமது நல்லெண்ண தூதனை ஒற்றன் என்று பழி சுமத்தி பாஸ்கர ரவிவர்மன் சிறைப்படுத்தினான் என்பதை அறிந்த கணத்திலிருந்து சோழ நாட்டின் மானம் காக்க தாங்கள் நடத்தப் போகின்ற இந்த படையெடுப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்றான் வீரபாண்டியன். எதிர்நோக்கலில் உள்நோக்கமும் இருக்குமே என்று மெல்ல நகைத்தான் அருள்மொழி. சரீல் என்று கோபத்துடன் நிமிர்ந்தான் பாண்டியன். மன்னவா, பாண்டியர்கள் உதவி புரியக்கூடிய நிலையில் இருக்கும் போதுதான் உதவி கோரவும் செய்வார்கள் என்றான் கம்பீரமாக. உள்நோக்கம் இருந்தாலும் அதில் சமநோக்கம் உண்டு என்றான். வேடிக்கைதான் என்ற அருள்மொழி. கடல் அணைய பெரும் படையுடன் பழிவாங்க புறப்பட்டிருக்கும் எனக்கு நீர் உதவுவதா? அதுவும் சமநிலையிலிருந்தா? பாண்டியரே, பேசினாலும் பொருந்த பேச வேண்டும். அலைகடலுக்கு ஆறு உதவுகிறதா? சிம்மத்துக்கு நரியினால் என்ன உதவி? அரசே, சிறு துளி இல்லையானால் பெருவெள்ளம் கிடையாது. இறைவன் இருக்கும் இடத்துக்கு சிம்மத்தை நரி வழிகாட்டி அழைத்து போவதும் உண்டு. வேட்டை முடிந்த பின்னர் நன்றி காரணமாக சிங்கம் தான் உண்டது போக மிகுதியை நரிக்கு வெகுமதியாக விட்டு செல்வதும் உண்டு. இந்த கட்டத்தில் சிங்கம்தான் உயர்ந்தது, நரி தாழ்ந்தது என்று எண்ணுவதில்லை. ஒன்றுக்கொன்று உதவி, இரண்டுமே பயனடைகின்றன. மீனக்கொடியோனுக்கு தூண்டில் போடவும் தெரியும் என்று நிரூபித்தீர்கள் பாண்டியரே. அழகாக பேசினீர். நீங்கள் எதிர்பார்க்கும் வெகுமதி? பாண்டிய நாட்டின் அரியணை. அமரபுஜங்கனை புறமுதுகிட செய்யுங்கள். சேரனையும் வென்று வாருங்கள். பிறகு உங்களுக்கு உதவிய எனக்கு உமது திருக்கரத்தாலேயே தொன்மையான பாண்டிய நாட்டின் மணிமுடியை சூட்டுங்கள். அடே அப்பா, பெரிய விலையைத்தான் கோருகிறீர்கள். அதற்கு ஏற்ப விற்பனைக்கு வரும் பண்டத்தின் மதிப்பும் உயர்வாக இருக்க வேண்டுமே. சேரனின் படைபலம் பற்றிய உண்மையான முழு விவரங்கள், அவனது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் உள்ள பலவீனங்கள் பற்றிய குறிப்புகள், சேர நாட்டில் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அளவில் எத்தகைய பாதுகாப்புகள் உருவாகியுள்ளன என்பது பற்றிய தகவல்கள், அரண்மனைகளின் நிலவரம், கோட்டை கொத்தளங்களின் இரகசியங்கள். மன்னா, எதிரியின் பலத்தை முழுமையாக அறிந்தவன் பாதி யுத்தத்தை வென்றது போலத்தான் என்பது உங்களுக்கு நானா கற்றுத்தர வேண்டும்? நீங்கள் தரப்போகும் தகவல்கள் மெய்யானவைதான் என்பதற்கு சாட்சியம் எனது வார்த்தைகள்தான். இவ்விவரங்கள் அறியப்பட்ட விதம்? ஒரு கணம் பாண்டியன் தயங்கினான். பிறகு இனியும் ஒளிவு மறைவென்ன என்று தீர்மானித்தவன் போல வண்டார் குழலியை பற்றி பேசினான். கடைசியாக அவள் வீரபாண்டியனுக்கு அனுப்பிய இரகசிய ஓலையில் அருள்மொழிவர்மனின் தூதனை ஒற்றன் என்று பழி சுமத்தி சேரன் சிறைப்படுத்திவிட்டான். எனது திறமைதான் இதனை சாதித்தது. அருள்மொழி வெகுண்டு சேரன் மீது படையெடுத்து வருவது நிச்சயம். அந்த தருணத்தில் அவனை சந்தியுங்கள். நான் கொடுத்திருக்கும் தகவல்களை எல்லாம் அவனுக்கு அளித்து உதவுங்கள். அதற்கு பிரதிபலனாக பாண்டிய நாட்டின் அரியணையை நீங்கள் கோரி பெறுங்கள். முடிசூட்டி கொண்ட பின்பு இந்த அடியாளை மறவாதீர்கள் என்று எழுதியிருந்தாள். இந்த கடைசி வரியையும் சிவலோகநாதன் சிறைப்பட வண்டார் குழலிதான் தந்திரம் செய்தாள் என்ற விவரத்தையும் மட்டும் மறைத்துவிட்டு மற்ற அனைத்தையும் அருள்மொழிவர்மனுக்கு வீரபாண்டியன் தெரியப்படுத்தினான். சற்று நேரம் மௌனமாக இருந்த ராஜகேசரி, பாண்டியரே, அந்த நங்கை வண்டார் குழலி இன்னமும் சேரன் அவையில் சோமேஸ்வரனது நம்பிக்கைக்கு உரியவளாகத்தானே இருக்கிறாள் என்று வினவினான். ஆம் என்றான் பாண்டியன். அப்படியானால் அவளுக்கு சிவலோகநாதன் சிறைப்பட்டிருக்கும் இடமும் தெரியுமல்லவா? தெரியாவிடனும் தெரிந்து கொள்வது அவளுக்கு கடினமல்ல. நல்லது. பாண்டிய நாட்டு பொன் ஆபரண வியாபாரி போல மாறு வேடத்தில் ஒருவன் சென்று அவளை விரைவில் சந்தித்து விவரங்கள் அறிவான். அவனோடு சேர்ந்தார் போல அல்லது தனித்தனியாக வேறு 30 பேர் சேர நாட்டுக்குள் பாண்டிய நாட்டு மக்களாக நுழைவார்கள். வியாபாரியாகவோ பண்டிதராகவோ பிழைப்பு நாடி வந்த பாமரனாகவோ செல்வார்கள். அனைவரும் வஞ்சி நகரில் குறிப்பிட்ட ஓரிடத்தில் குறிப்பிட்ட தினத்தில் சந்திப்பார்கள். இதற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். முக்கியமாக அவர்கள் தலைவன் கம்பன்மணியன் வண்டார் குழலியை சந்திக்கவும், அவளிடமிருந்து சிவலோகநாதன் சிறைப்பட்டிருக்கும் இடத்தை அறியவும், அச்சிறையை சுற்றியுள்ள பாதுகாப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளவும் நீங்கள் அவளுக்கு ஓலையும் லட்சணையும் கொடுத்து உதவ வேண்டும். செய்வீர்களா?
மகிழ்ச்சியோடு ஏற்கிறேன் அந்த பொறுப்பை என்றான் வீரபாண்டியன். மேலும் நீங்களும் என்றான். உமது கோரிக்கையை நான் மறக்க மாட்டேன் என்றான் அருள்மொழி. அதுவே போதுமானதாக இருந்தது வீரபாண்டியனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.